பாருங்க மீன் குழம்பு தண்ணியிலே மீன் குழம்பு வச்சிருக்காங்க. வேற லெவல். போடல ப்ரோ, இன்னும் மீனே போடவே இல்லையா. நான் வண்டி விட்டு வரும்போதே மீன் குழம்பு வாசனை வருது சொல்லிட்டே இருந்தேன். தலை எனக்கு தான், தலை உங்களுக்கு தான், சுட்டா தலை எனக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னா இன்னும் ஒரு 3 or 4 days வந்துடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வராது. அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை. என்ன யாராவது வரணும்னா காற்று மாசம் வரும் தீபத்துக்கு. சரி பார்த்து கை பார்த்து தேல்லாம் எதாவது இருக்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 Rose. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு டேம் திறந்துருக்காங்க. அதனால் இங்கே சுத்திகனின்ற வில்லேஜில் வந்து பெட் டேம் இருக்குது. அதில் வந்து தண்ணி போகுது. நானும் பட்டும் குளிக்க தான் வந்திருக்கோம். இதில் வந்து குளிக்கணும்னு ஒரு 4-5 நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. ஸோ குளிக்க தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு டைம் வந்திருக்காங்க, என்ன விட்டுட்டு வந்துட்டாங்க வீட்டை. இன்றைக்கி நான் அடம் முடிச்சு வந்திருக்கேன். ஆமாம், நான் நேற்று வந்தேன், ஃப்ரெண்டு கூட வந்தேன். இன்றைக்கி பட்டு கூட வந்திருக்கேன். சரி உள்ளார இறங்கலாமா? கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி பார்த்து போகலாம் வா. பட் சேம் டைம் ஜாலியாகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேராக வந்துட்டேன். என்ன உள்ளார ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில் ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டேன். குளிக்க தான் போகிறேன் கண்டிப்பாக, அதனால தான் வந்தேன். பட்டு பார்த்து யாருங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். நேற்று அங்கே தான் மொபைல் வச்சு வா. நீங்கள் வந்து நில்லு, நான் மொபைல் வச்சுட்டு வரேன் வா. ஏதோ வறுக்குறாங்க, இதை செய்கிறாங்க பேர். தண்ணியிலே சமையல் பண்ணுறாங்க. பட்டு தெரியல என்னன்னு, வாசனையாக இருக்குது. நம்ம அங்கே போய் காமிப்போம். வா வா இரு, இங்கே நிற்கிறேன். நான் போய் செல்லு வச்சுட்டு வரேன். இதோ இங்கே வச்சுட்டு வரேன். வழுக்கில் பட்டு வழுக்கில் ட்ரெஸ்ஸை அவுத்து வச்சுட்டு வந்துடலாம். இதோ ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வரேன். தண்ணி பயங்கரமாக போகுது. தண்ணியிலே சமையல் பண்ணுறாங்க, கேஸ் வச்சு சமைக்கிறாங்க. நல்லா வாசனையாக இருக்குது, செம்ம வாசனை. சூப்பர், சமைங்க ஏங்க. நல்லா வாசனை வருதுங்க, வாசனை வருது நல்லா. பாப்பலாம் வா. தண்ணிக்கு நடுவில் சமைக்கிறாங்க. நல்லா மீன் குழம்பு வாசனை தூக்குது, செம்ம வாசனை. ஆனால் லாஸ்ட் டைமும் நாங்கள் இதே மாதிரி வந்தோம். ஒரு வருஷம் 8 மாதம் 9 மாதம் ஆகிடுச்சு வந்தோம். அதே மாதிரி மறுபடியும் இப்பயும் ரொம்ப இருக்குது, செம்மையாக இருக்குது. மேலே பிரிட்ஜு இருக்குது, அப்புறம் தண்ணி வருது. ஆவா தண்ணியில் இறக்கிட்டோம். அவன் எப்பயுமே தண்ணியில் இறக்கவே மாட்டான், அவனுக்கு பயம். ஆனால் மழை தண்ணியில் மட்டும் விளையாடுவான். மழை தண்ணியில் மட்டும் விளையாடுவான். மழை பெஞ்சா அந்த தண்ணியில் போயிட்டு நல்லா ஜலக்கு விளையாடுவோம். இந்த தண்ணியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. செம்மையா இருக்கு, கிளைமேட் சூப்பராக இருக்கு. எப்படின்னா ரொம்ப புழுக்கமாகவும் இல்லை, வெயிலும் இல்லை, நல்லா இருக்கு. எங்க நேரம் மழை இல்லை, மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது உங்களுக்கு தண்ணி கம்மியாயிடுச்சா? எவ்வளோ கோசம் வந்துருக்கு, தண்ணியே இல்லைன்ற. இல்லை கம்மியாயிடுச்சு, தண்ணி கம்மியாயிடுச்சு. மீன் வாங்கிட்டு வான்னு சொன்னால் தண்ணியே இல்லை, மீன் பிடிக்கலான்ட்டாங்க. அன்னைக்கு நான் மீன் வாங்கியிருந்தாலும் அன்னைக்கு செம்ம தண்ணி போச்சுங்களா, வரவே முடியலைங்களா. இங்கே பாருங்க, மீன் குழம்பு தண்ணியிலே மீன் குழம்பு வச்சிருக்காங்க. வேற லெவல். போடல ப்ரோ, இன்னும் மீனே போடவே இல்லையா. நான் வண்டி விட்டு வரும்போதே மீன் குழம்பு வாசனை வருது சொல்லிட்டே இருந்தேன். தண்ணிக்கு நடுவில் மீன் குழம்பு வைக்கிறாங்க. இன்னும் மீன் போட்டால் இன்னும் நல்லா பிரிட்ஜி வரைக்கும் வரும். அந்த பிரிட்ஜி வரைக்கும் வாசனை வரும். ஏங்க அது வந்து நடுக்கண்டம் வறுக்கிறதுக்கு. தலை எனக்கு தான், தலை உங்களுக்கு தான், சுட்டா தலை எனக்கு. அப்போ நான் தான் வந்து ஜட்ஜின்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் அப்போ செஞ்சுட்டு சொல்லுங்கள். இன்னும் 2 மணி நேரம் வந்தால் சாப்பிட்டு தான் போகிறேன் நான். யாராவது இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னா இன்னும் ஒரு 3 or 4 days வந்துடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வராது. அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை. என்ன யாராவது வரணும்னா இன்னொரு 3 நாள் 4 நாளில் வந்துடுங்க. அப்புறம் தண்ணி வராதுல்ல. தண்ணி நின்றுடு, அவ்வளோதான். மழை பெஞ்சா தண்ணி வரும்.
செம்மையாக இருக்குது. செம்மையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. அங்கே பாருங்களேன், என்ன பாருங்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ரத்தன் பிள்ளை என்னவா சொல்றாரு? யாரு பாண்டிச்சேரி ஏறி மீன் குழம்பு. ஒரு மீன் மாறிச்சு ஜிலேபி மீன் நைட் எடுத்துன்னு வந்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் நைட்டு. நாங்கள் பெட் டேம் போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து கார்த்திகை தீபம் வருது இல்லை, அதனால் வந்து கூக்கம் பனை மரத்துலேருந்து கூக்கம் இருக்கும். அதை வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து கொளுத்தி கறி ஆக்கணும். அதுதான் வந்து பார்க்க போகிறோம். கூக்கம் காற்று மாதம் வரும் தீபத்துக்கு. சரி பார்த்து கை பார்த்து. தேல்லாம் எதாவது இருக்க போகுது. தேள் இருக்கும், எறும்பு எல்லாமே. கூக்கம் காற்று மாதம் போய் நம்ம யாரை கேட்க முடியும்ட்டு வெட்டிக்கிட்டே கொண்டு வந்து நம்ம காய் வச்சு கவர் பண்ணி வச்சா தீபத்துக்கு 3 நாளைக்கு. அது இப்போ கறி ஆக்கணுமா? இப்போ வேணாம், இது கொளுத்து போட்டு எடுத்து ஒட்டி காய் வச்சு பார்சல் பண்ணிடணும். இப்போவே செய்ய கொடுக்குது. சரி பாபா. பார்த்து ஏதாவது இருக்க போகுது. கூக்கான எரிய வச்சு எடுத்து வச்சு அதில் காத்தி செஞ்சாக்கா நிறைய பொறி வரும். இப்படி இப்படி சுற்றும்போது நிறைய பொறி வரும். அதனால தான் அப்பா எட்டார் சொன்னார். அது மாதிரி நிறைய எடுத்தார். இவ்வளோ தூரம் அரைச்சாலே கொஞ்சம் தான் வரும்ல? 10 காற்று 10 காத்தியா வரும்? பெரியது. அப்படியே நிறைய தந்தா கொட்டா தூக்கங்க தேங்காய் கேட்டால் குட்டு போட்டு சும்மா அன்பாக சொல்லிட்டு கேட்பாங்க. மாவை அள்ளி விட்டா நம்ம 3 நாளைக்கு எடுத்துங்க. நீங்கள் அன்பாக சொல்லிட்டா ஏன்னா குட்டி போட்டு ஏன் மகன் நீ பார்த்து போகிறான் முன்னாடி பாறான் அதில் திரும்பி விட்றானுவா. இது கொலையோடு உள்ள கண்டுது. அத்தை போய் பயந்துட்டு போய் வீட்டு வரும்போது மீன் ரோட்லேயே ஊருக்கு அதை கேட்பான். மழை நேரத்தில் எப்படி ஈரம் பிடிக்கும்? தானாக பிடிச்சிடும். அது சவுட்டு அது பேப்பர் குப்பை தூக்கி இதெல்லாம் பொரியல் போட்டால் கொத்து விட்டு அந்த பிடிச்சி. உங்கள் கொசு போர்ஸில் அந்த பார்சலுக்கு இந்த கொசு கொஞ்சம் இறங்கும். அது என்ன போகும் கடைக்குமா நாளைக்கு ஆகுது. ஈரமாக கோணியை ஒரு 4 நாளைக்கு போட்டு எடுத்து காய வச்சுக்கணும். சரி ஈரமாக தான் பேப்பர் ஈரம் வேறு ஒன்றும் இல்லை.
நாங்கள் ஈவினிங்காக வந்து குக்காலாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தரமான ஒரு ஸ்நாக்ஸ் என்னன்னா டீ கடை பன் இது வச்சு டெய்லி அவங்க தாத்தா எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த பன் அவன் சாப்பிடவே மாட்டான். சரி இது மாதிரி பண்ணி கொடுத்தா அவன் சாப்பிடுவானான்ட்டு ட்ரை பண்ணேன். சாப்பிடுவானான்னு தெரியல பார்ப்போம். இந்த பன்னெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டஃப் ஒன்று ரெடி பண்ணேன். ஆனியனு, கோஸு, தக்காளி, கேரட் எல்லாத்தையும் போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால 3 டீ கடை பண்ணு இருக்கு. அந்த டீ பண்ணல கட் பண்ணி உள்ள வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு அந்த ஸ்டஃப் வச்சு அப்படியே சாப்பிட போறோம். முட்டெல்லாம் எதுவும் போட வேணுமா முட்டைலாம் எதுவும் போடுவோம். இதில் ஆயில் போடணுமா இல்லை நெய்யா? நெய் ஆயில் உங்க இஷ்டம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. பட்டு வந்து நெய் சாப்பிட மாட்டாங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினாலும் அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பர்கர் நினப்பு வருதா இது பர்கர் பீஸா எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஆனா இது இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் போயிடுதா? அதனால எனக்கு வேணான்ட்டாங்க. சரி பாப்போம், ட்ரை பண்றியா? சரி சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. எப்படி சாப்பிடணும்? சுடாது. ரெடி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்பா கூட டீ கடை பண்ணு வந்து இவன் வந்து தொட்டே சாப்பிட மாட்டான். எங்க அப்பா வந்து டெய்லி நீ டீல தொட்டு சாப்பிட்றான்ட்டு இவருக்கு பிஸ்கெட் தனியா பண்ணு தனியா அப்படின்னு கொடுப்பாங்க. பட் இவர் எதுவுமே தொடப்பட்டாரு. சரி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டஃபிங்லாம் உள்ள வச்சு சாஸ்லாம் தடவி இவர் பாருங்க பேத்துட்டாரு. வச்சா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பசங்க சாப்பிடுவாங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பையன் கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்றதால நிறைய கொடுக்கறதால அவருக்கு அப்படித்தான் இருக்கு. ஆமா சாஸ் வச்சு கட்டிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பை பை.